வேதாகமத்தை 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதினாங்க. அந்த 40க்கும் மேற்பட்ட நபர்களை தேவ ஆவியானவர் பயன்படுத்தினார். அவர்களை கொண்டு அதையெல்லாம் எழுத வைத்தார். அதையெல்லாம் ஒட்டுமொத்த புத்தகமாக கொடுத்து இன்னைக்கு மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒண்ணு. இந்த வேதாகமத்தில் இல்லாத ஒரு தரிச்சிறப்பு வேற ஒரு புத்தகத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுலையுமே இல்லை. இவங்க சொல்ற புனித நூல்னு சொல்ற குர்ஆன்ல கூட வேதாகமத்தில் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு ஏதாவது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. வேதாகமத்தில் இருக்கிறது தான் கொஞ்சம் காப்பி அடிச்சு அவங்க வச்சிருக்கிறாங்களே ஒழிய வேதாகமத்திலே இல்லாத ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு அது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. முகமது நபி இருக்கிற காலத்திலேயே இதுதான் குர்ஆன் அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டு போயிட்டாராம். அப்படி ஃபைனல் பண்ணிட்டு போயிட்டா அது இறைவேதம் ஆயிருமா? யாரு வேணாலும் வந்து இதுதான் குர்ஆன் அப்படின்னு இதான்ப்பா புனித வேதம் சொல்லிட்டு போனா அது வந்து உடனே இறைவேதம் ஆயிருமா? ஒரு பகவத்கீதையை எடுத்துட்டாங்க, ஒரே புத்தகம் தான், இதுதான் இறைவேதம் சொல்லிட்டு அது இறைவேதம் ஆயிருமா? இது என்ன லாஜிக் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, 22 வருஷமா உட்காந்து அங்கங்க காப்பி அடிச்சு எழுதுறாரு, இதுதான்ப்பா கடவுள் இறக்கினதுன்னு சொல்லிட்டு போனா உடனே கடவுள் இறக்கினது ஆயிருமா? என்னப்பா உங்க இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. முதலாவது குர்ஆன் அப்படிங்கிறது கடவுள் நேரடியா எழுதி கொடுத்ததும் அல்ல, முகமது நபி நேரடியா எழுதினதும் அல்ல. முகமது நபியை அவர் எழுத படிக்க தெரியாதவங்கிறாங்க, ஆள் வச்சுதான் எழுதினாருங்கிறாங்க. அப்ப இத்தனை கைப்பட மாத்தி இன்னொரு ஆளை வச்சு இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. எழுதி இதுதான் குர்ஆன், அது உடனே இறைவேதம் மாறிடுமா? இந்த உலகத்துல கடவுளால் நேரடியாக எழுதி கொடுத்த எந்த புத்தகமே கிடையாது. எனக்கு புரியுதுங்களா? அதனால வேதம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, கடவுளுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதி கொடுத்திருக்காங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு இன்னைக்கு பிரயோஜனமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சுங்க, கடவுள் நேரடியாக தன் கைப்பட எழுதி கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த 10 கட்டளைகள் தான். அந்த 10 கட்டளைகளை தேவனே எழுதி கொடுத்தார் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த கற்பனையும் போட்டு மோசே என்ன செஞ்சிட்டாரு, இந்த பொன் கன்றுக்குட்டி வழிபாட்டை இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச உடனே வந்து மலையிலிருந்து இறங்கி வந்து இதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகி என்ன செஞ்சிட்டாரு, அந்த கற்பனையும் போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் தான் மறுபடியும் 2 பலகைகளை ரெடி பண்ணிட்டு போய் மலையில போய் இவர் கைப்பட மறுபடியும் ஆண்டவர் சொல்ல சொல்ல அந்த விஷயங்களை எழுதிட்டு வந்த விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்திலேயே கடவுள் நேரடியாக தன்னுடைய கைப்பட எழுதினதாக எதுவுமே இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். இதை எழுத சொல்லி அவங்களுக்கு உந்து விஷயத்தை கொடுக்கும்போது அவர்கள் ஆவியினால் தூண்டப்பட்டு எழுதி வைத்தார்கள். அதையெல்லாம் நான் ஒன்றாக திரட்டி பரிசுத்த வேதாகம் வைத்து அதை நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக வைத்து அதர் சொல்லக்கூடிய வழியிலே பயணம் செய்கிறோம். கடவுளுக்கு பிரியமானது எது என்பதை அந்த வேதாகம் கற்றுக் கொடுக்குது. இப்ப பரிசுத்த வேதாகமும் கடவுளுக்கு எது பிரியம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை அந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த வேதாகமம் தான் அநேகருக்கு வாழ்வளிக்கிறது. இந்த வேதாகமம் தான் தீவிரவாதிகளை நல்லவர்களாக மாற்றுகிறது. இந்த வேதாகமம் தான் மனமுடைந்து போனவர்களை அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தொடர்ச்சியாக வாழ்க்கையை வாழ வைக்கிறது. இந்த வேதாகமம் தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குது, நீதிமானா மாற்றுது, பரலோகத்துக்கு நேராக அவனை பயணம் செய்ய ஊக்கப்படுத்துது, கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்துது. இந்த வேதாகம் எல்லாவற்றையும் இதுதான் ஒரு இறை புத்தகம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே ஒழிய வேற இவங்க காண்பிக்கிறதெல்லாம் இறை புத்தகம் அப்படிங்கிற அடையாளங்கள் கிடையாது.